தமிழ்நாடு முதலமைச்சரை நான் முதல் முறையாக நேரில் பார்த்தேன். இதற்கு முன்பு திரைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் மட்டுமே பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் என்னை மிகவும் கவர்ந்தார். தேசிய அளவிலான ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறப்பட்ட இந்த வார்த்தைகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளன. பொதுவாக அரசியல் தலைவர்களை அவர்களது கட்சியினர் பாராட்டுவார்கள். ஆனால் இந்த முறை பல மாநில முதலமைச்சர்கள், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். அப்படி நம்ம தளபதி என்ன பேசினார்னு தெரியுமா? ஏன் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அவரை பாராட்டினாங்க? வாங்க பார்க்கலாம். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய தேசிய கூட்டத்தில் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி, மாநிலங்களின் பங்கு, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் விக்சித் பாரத் 2047 பற்றிய விவாதங்கள் நடைபெற்றன. இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டுமெனில் மாநிலங்களும் வலுவாக வளர வேண்டும் என்பதே அந்த கூட்டத்தின் முக்கிய கருத்தாக இருந்தது. அப்போது தமிழ்நாடு சார்பில் பேசிய முதல்வர் விஜய் ஒரு மிகப்பெரிய பொருளாதார இலக்கை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த கூட்டத்தில் 2035க்குள் தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை விஜய் குறிப்பிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த இலக்கு பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஏனெனில் இது சாதாரண வளர்ச்சி திட்டம் அல்ல. தமிழ்நாட்டை உலகின் முன்னணி பொருளாதார மையங்களில் ஒன்றாக மாற்றும் கனவாக இது பார்க்கப்படுகிறது. $1.5 டிரில்லியன் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை. இந்த இலக்கை அடைய வேண்டுமெனில் புதிய தொழிற்சாலைகள் வர வேண்டும், அதிக முதலீடுகள் வர வேண்டும், வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும், ஏற்றுமதி அதிகரிக்க வேண்டும், தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக நடக்க வேண்டும். அதாவது மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் இது குறிக்கிறது. இதனால் தான் அந்த கூட்டத்தில் இருந்த நிபுணர்களும் இந்த இலக்கை கவனித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கூட்டத்தில் கிடைத்த பாராட்டு மட்டுமே ஒரு தலைவரின் திறமையை நிரூபிக்காது. ஆனால் அந்த பாராட்டு எதற்காக கிடைத்தது என்பது கவனிக்க வேண்டும். 2035க்குள் தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்கு வெற்றி பெறுமா? அது நடைமுறையில் சாத்தியமா அல்லது வெறும் அரசியல் வாக்குறுதியா? அதை காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. தேசிய அளவிலான அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் முதல்வர் விஜய் பற்றி பேச வைத்த அந்த இலக்கு தற்போது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.